எண்ணுகிற அன்புமணி ராமதாசனுக்கு இதோ விருதாச்சலத்தை நடைபெற மேற்கொண்டு திமுக அரசை அகற்ற வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இதோ இந்த மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து காணுங்கள். இன்றைக்கு 5 வயது குழந்தைகள் 80 ஊராட்சிகளை இன்றைக்கு பாதுகாப்பில்லாத ஒரு அபாயகரமான நிலையை வைத்திருக்கிறது. அதை அந்த அரசை அகற்ற சென்டர்ல பட்டா மாத்திடலாம். 30,000 ரூபாய் கொடுத்தா சொத்தையே மாத்திடலாம். 30,000 பணம் கொடுத்தோம்னா எங்க விருது ஆர்ஜி ஐயாவோட சொத்தை ஃபுல்லா நானே மாத்திக்கலாம். அந்த மாதிரி நிலைமை தான். அது நீங்க கேட்கணும், அவரே கொடுத்துடுவாரு. அவருக்கான விருதை வள்ளல் எங்க விருதை வள்ளல் கொடுத்துருவாங்க, நேரடியே கொடுத்துருவாங்க. ஆனா திராவிட திமுக ஆட்சியில திருத்தனமா தான் எழுதி வாங்குவாங்க. இன்னைக்கு இந்த தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போட்டா புரோக்கர் தான். புரோக்கர் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க. இது ஒரு கேட்க நாளே இல்ல. இங்க 2 அமைச்சர், ஒரு மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கணும் எங்க முத்துகிருஷ்ணன் சொல்லிட்டு நாங்க ஒரு பெரிய படையோட போனோம்னா மார்ச் மாசம் நாங்க மனு கொடுத்தது இன்னை வரைக்கும் இந்த ஆடியோ ஆபீஸ்ல விசாரணைக்கே வரல. கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரு மனுவுக்கு விசாரணையே வரலன்னா அப்புறம் என்னத்துக்கு மனு நீதி நாள்? எதுக்கு இங்க ஒரு மாவட்ட ஆட்சியர்? இங்க இருக்க 2 அமைச்சர்கள் கூட்டா தூக்கிறதுக்கா? எப்படிப்பட்ட பதவியை வீணாக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? மக்கள் எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் மருத்துவர் சின்னையா அவர்கள் முதல்வராக ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவர் கருணாநிதி அவர்கள். திமுக காரன் வேற ஏதோ பேர் சொல்றான், சொல்லிட்டு போன பாரா விடுங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெங்க மீட்டர் காய் இருக்குதோ, குறுகிய சாலை இருக்குதோ அதை அகலப்பாதையாக மாற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் அமைச்சராக இருக்கும் பொழுது எங்களுக்கு போட்ட உத்தரவு. அந்த பிரிட்ஜி உடைஞ்சப்ப ஒரே நிமிஷம் தான் போன் பண்ணுவேன், கைப்பற்றணும். இவரு நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா இருந்தாங்க, அவர்கிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட சொன்ன உடனே பயோடீசல் இன்ஜின் விருத்தாச்சலம் ஜங்ஷனுக்கும் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு இருக்கோம். அது பாட்டு ஓடும். ஃப்ரீயா போட்டோம், இலவசமா போட்டோம். ஏன்னா இந்த மக்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த மக்களுக்காக செய்வதற்காகவும் குறிப்பாக மருத்துவர் அன்புமணியின் தம்பிகள், தங்கைகள், எனது அன்பு சகோதரிகள் நீங்கெல்லாம் இருக்கீங்க. உங்களுக்காக இந்த ஏற்பாடு செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப கூட எங்க பார்த்தாலும் கஞ்சா கபினு எல்லாம் போகுது, நிறைய போகுது. நான் டிஎஸ்பி ஐயாட்ட பேசிட்டேன், பாலகிருஷ்ணன் ஐயாட்ட பேசினேன். நல்லா பண்றீங்க சார், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சார், நீங்க மேல மேல டிஜி ஆவான்னு சொல்லு அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். அதே நேரத்தில் மருத்துவர் அன்புமணி வர்றதுக்கு கொஞ்சம் அவர் தகராறு பண்ணாங்க. அப்புறம் நான் பேசுற உடனே சரிட்டாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் தகராறு வேணாம். பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக நல்ல காரியத்துக்கு மட்டும் இருப்போம், கெட்ட காரியத்துக்கு கொடுத்துக்க மாட்டோம். இப்ப எங்க அக்கா உட்காந்துருக்காங்க, தாய்மார் உட்காந்துருக்காங்க, என் தங்கச்சி உட்காந்துருக்கு, எங்க பாட்டி உட்காந்துருக்கு. இவங்களுக்கு என்னையா பாதுகாப்பு? திமுக என்னையா பாதுகாப்பு? என் தம்பிகள் படிச்சுட்டாங்க. எல்லாமே மகிழ்ச்சி, நன்றி. விருதாச்சலம் மாவட்டத்தில் இன்னும் 6 மாதத்தில் நமக்கென்று ஒரு மாவட்டம், நம் மாவட்டம் விருதாச்சலம் மாவட்டம் நம் ஆட்சியிலே வர இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்று நான் அறிவிக்கின்றேன், இன்னும் 6 மாதத்திலே விருதாச்சலம் மாவட்டம் என்ற ஒரு புதிய மாவட்டம் உதயமாகும். நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை விருதாச்சலம் மாவட்டத்தில், விருதாச்சலம் நகரில்
என்னுடைய 100 நாள் நடைபயண நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இப்படி தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணம் இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மு.க. ஸ்டாலின் ஆட்சியை விரட்டிப்போம், அகற்றுவோம் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த நடைபயணம் இங்கே விருதாச்சலம் நகரிலே வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நடைபயண நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் கார்த்தி அவர்கள், மாவட்ட தலைவர் கருணாநிதி அவர்கள், நம் இயக்கத்தில் ஐயாவிற்கு பிறகு நான் அதிகம் நேசிக்கின்றவர் நம்முடைய விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி அவர்கள். எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரி திலகபாமா அவர்கள், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர்